ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக குறிப்பாக புனிதமிக்க ரமலானை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை இன்னும் அழகிய முறையிலே திட்டமிட வேண்டும் என்ற அடிப்படையிலே ரமலானை அமல்களால் திட்டமிடுவோம் என்ற தலைப்பில் இன்றைய தர்பியாவிலே ஷேக் நியாஸ் சிராஜி அவர்கள் சிறப்புரை நடாத்த காத்திருக்கிறார்கள். இந்த உரையிலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் குடும்பம் சகிதம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தந்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையிலே அவனுடைய பரிசாக சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம், இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் மறுமையிலே அவனுடைய தண்டனையாக நரகத்தை பெற்றுக் கொள்ளலாம், இதையெல்லாம் அழகிய முறையிலே அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை வாழும் போது முடிவடையக்கூடிய இந்த வாழ்க்கை என்ற சிந்தனை நம்மிடத்திலே இருக்கணும். எந்தெந்த காரியங்களிலே நாம் ஈடுபட்டால், எப்படியான செயல்களை நாம் செய்தால் அந்த சொர்க்கத்தை, மேலான அந்த ஜன்னாவை மறுமையிலே இறைவனுடைய பரிசாக பெறலாம் என்பதிலேதான் ஒவ்வொரு முஃமினும் மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த அடிப்படையிலே தக்வா என்பது இறையச்சம் ரமலான் மாதம் எனக்கும் உங்களுக்கும் தர இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையிலே ரமலான், அதோடு சேர்த்து அமல்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், எப்படி திட்டமிடணும் என்பது இன்றைய உரையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் திர்மிதி அவர்கள் 2004வது செய்தியாக பதிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதனை சொர்க்கத்திலே நுழைய செய்வதில் மிக முக்கியமானவை எவை? எந்தெந்த விஷயங்கள் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே அதிகம் நுழைவிக்கும்? இந்த சொர்க்கம் என்ற ஒன்றுக்காக தானே எல்லாரும் முயற்சி செய்யறோம். நம்முடைய இலக்கு எல்லாமே ஜன்னத், அவ்வளவுதான். நாம தொழுகிறதாக இருக்கலாம், ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கிறதாக இருக்கலாம், இரவிலே நின்று வணங்குவதாக இருக்கலாம், குர்ஆனை அதிகமாக ஓதுவது, எல்லாமே ஜன்னத். அதுதான் இலக்கு. இந்த ஜன்னாவை அடையணும் அப்படி என்றால் எது அதிகமாக ஒருத்தட்ட இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் 2 விடயத்தை சொன்னார்கள். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவது, இறையச்சம், தக்வா. சரி, இந்த தக்வாவை தான் ரமலான் ஒவ்வொரு வருடமும் நம்மிடத்திலே வந்து பாடமாக கற்பிக்கிறது. சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹுஸ்னுல் குல்க், இறையச்சமும் அதே போல நற்குணங்கள், அழகான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இதுதான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதிலேயே மிக 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 அதிகமானது. இதுதான் ரொம்ப கவலையான விஷயம். என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு வருடா வருடம் போகக்கூடிய பல பேர், எல்லாரையும் சொல்லவில்லை, ஆனால் அதிகமானவர்கள், சரி,
ஏனைய பல அமல் இபாதத்துகளை அதிகம் முயற்சி எடுக்கக்கூடிய பல பேர், தஹஜ்ஜுத் தொழுகைகளை கூட தவற விடாமல் தொழுகின்ற பல பேர், அவர்களுடைய அஹ்லாக் குணங்கள், பண்பாடுகள், சக மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி பார்க்கிற நேரத்திலே அதிகமாக கவலைக்குரியதாகத்தான் இருக்கும். நிறைய அமல் செய்வார், இறைவனோடு உள்ள தொடர்பு அதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஆனா ரொம்ப சிம்பிளாக இன்னொரு மனிதனுடைய மனதை புண்படுத்தி விடுவாங்க, சரி, கஷ்டப்படுத்தி விடுவாங்க. பேசுற நேரத்திலே சில பேருக்கு சலாம் சொல்லும் போது கூட பதில வரவழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு புன்முறுவல், அவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி சமூகத்திலே பல பேர் இருப்பதை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு குர்ஆனிலேயே அல்லாஹ் கொடுக்கிறான் சர்டிபிகேட். ஏனென்றால் அஹ்லாக் என்பது இந்த மார்க்கத்திலே, நற்குணங்கள் என்பது இந்த மார்க்கத்திலே மிக 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 முக்கியமான ஒன்று. சொர்க்கத்துக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களில் ஆக பெரிய ஒன்று. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமையிலே மீசான்ல, ஒரு முஃமினுடைய மீசான்ல, அந்த தராசிலே அதிகம் எடை எதுக்கு மறுமையில? நற்குணங்களுக்கு, அஹ்லாக். இந்த நற்பண்புகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவருக்கு மீசான்ல மிகப்பெரிய பாரம். அந்த பாரத்தை பொறுத்துத்தான் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்பட போகுது. அந்த அடிப்படையில அல்லாஹ் எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு? சூரா கலம் 68வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிக்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, மகத்தான உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்து வழிகாட்டியாக தந்தது யாரு? நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூதருடைய வாழ்க்கையை முழுக்க நாம படித்து பார்த்தால் எதை காணலாம்? அஹ்லாக்க படிக்கலாம், நல்ல குணங்களை படிக்கலாம். அவர்கிட்ட இருந்து நம்ம முன்னுதாரணமா எடுக்க வேண்டியது மிக அதிகமானது அஹ்லாக். ரசூலுல்லாஹ் எப்படி சக மனிதர்களோடு நடந்து கொண்டார்கள், சின்ன பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், முதியவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நட்பண்புகளால் நிறைந்ததாக இருந்தது. ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் இன்றைக்கு திட்டம் போட்டுட்டு இருப்போம். சரி, குர்ஆன்ல ஒவ்வொரு நாளும் இத்தனை பக்கம் ஓதணும், இத்தனை நாள் முடியும், இத்தனை ஜுசு முடிக்கணும், சரி, இந்த அளவுக்கு தொழணும், இந்த வருஷம் கூடையாக இரவுல இத்தனை மணி வரையும் நின்று வணங்கணும். எப்படி இந்த அமல்கள் இபாதத்துகளுக்கெல்லாம் கவனம் எடுக்கிறோமோ அதே போல அஹ்லாக் என்ற பகுதிக்கும், ஏன்னா இது சொர்க்கத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அஹ்லாக் என்ற இந்த பகுதிக்கு நம்ம பாரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் என்னுடைய பண்பாடுகளை, என்னுடைய குணங்களை நல்ல குணங்களாக, இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய குணங்களாக, மற்ற மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற முறை என்னை சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகணும். அப்படி என்றால் முதலாவது நீங்கள் ரமலானுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிசோதனை, சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். என்னிடத்திலே இருக்கக்கூடிய, இப்ப உங்களோட ஒரு சகோதரன் இருக்கிறார்னு வைங்க, அல்லது ஒரு நண்பர், அவரை பத்தி அவர்கிட்ட இருக்கிற நீங்க விரும்பாத குணங்கள் என்னன்னு கேட்டா நாங்க ஒரு பட்டியல் போடுவோமா இல்லையா? இவரு எல்லாம் நல்ல கூட்டாளி தான், நண்பர் தான், ஆனா கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவார், கொஞ்சம் எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்வாரு, அவசரப்பட்டு பேசிடுவார். இப்படி உதாரணத்துக்கு நாங்க பல விஷயங்கள் மற்றவர்களை பற்றி நாங்க எடை போடுவோம். சரி, முதலாவதாக நமக்கு, நாம் இந்த ரமலானுக்கு முன்னாடி என்னிடத்திலே இந்த அஹ்லாக் சம்பந்தமாக, என்னுடைய குணங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும், எனக்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தப்புகள் இருக்குது, நான் எதை மாற்றிக்கொள்ளணும் என்று பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதோட சேர்த்து ஆசிரியர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம், அவங்களிடத்துல பல விஷயங்கள் பேசியிருப்போம். அன்பு சகோதரர்களே, சொர்க்கம் லட்சியமாக இருந்தால், நான் என்னை மாற்றிக்கொள்ளணும் என்ற உணர்வு இருந்தால், யாருக்கிட்டையும் என்னை பற்றி
நான் தப்பாக நடந்து கொள்கிறேன் என்று மற்றவர்கள் என்னை பேசும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. வெட்கப்படவே தேவையில்லை. ஒரு ஆலிம் கிட்டையோ, நம்முடைய ஒரு உறவினர் கிட்டையோ, சக நண்பர் கிட்டையோ என்னிடத்துல நீங்க காண்ற ஏதாவது தீய பண்பேண்டோ அல்லது மாத்திக்கொண்டால் நல்லம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு குணமோ இருந்தா சொல்லுங்களேன். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். நான் மாத்திக்கொள்ள விரும்புகிறேன், நான் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுறேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்முடைய இத்தனை வாழ்நாள்ல எத்தனை தடவை அப்படி கேட்டிருப்போம்? தாய்கிட்டையாவது, தனக்காகவே வாழக்கூடிய தன் பெற்றோர்களிடமாவது நிறைய பேசியிருப்போம். உம்மா இவ்வளவு பெத்து வளர்த்து என்ன ஆளாக்கிட்டீங்க, நான் இந்த குணத்தில் இருந்து வெளியே வரணும், இந்த குணம் உங்களுக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு குணம் இருக்கிறார், சரி அத சொல்லுங்களேன். எத்தனை பேர் கேட்டிருப்போம்? ஏனென்றால் இந்த நட்பண்புகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர். அப்ப அவரை பின்பற்றக்கூடிய நாம் குறிப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறோம் என்று நாங்க சொல்றோம். சரி, குர்ஆன் சுன்னாதான் வாழ்க்கை என்று சொல்றோம். குர்ஆனும் சுன்னாவும் எதை போதிக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வாழ சொல்லி போதிக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அஹ்லாக்கால் நிறைந்ததாக இருந்தது. அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்து விட்டார். அப்ப நாம தேடணும், ரசூலுல்லாஹ் எப்படி அஹ்லாக்காக நடந்து கொண்டார்கள். நாம லிஸ்ட் ஒன்று போட்டு என்னிடத்திலே இருக்கக்கூடிய நான் நீங்கிக் கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன, பொறுமை என்னிடத்துல இருக்கிறதா, விட்டு கொடுப்புன்ற பன்மை அந்த தன்மை என்னிடத்துல இருக்கிறதா, அவசரப்படுற நான் எல்லா விஷயத்திலையும், 4 பேரை பத்தி தப்பா கதைக்கிறோமா? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புறம் பேசுறதா இருக்கலாம், ஒரு மனிதர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி தப்பாக சொல்றது, அவதூறு, இது எல்லாம் ஹராம் என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மனிதர் அவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி இன்னொருத்தர் பேசுறார். சமூகத்துல எத்தனை பேர் நீங்க இப்படி பேசுறீங்க, இவர் இல்லாத இடத்துல இவரை பத்தி பேசுறீங்க, நல்லதா பேசினா பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். அவர் விரும்பாத ஒரு விஷயத்த, தப்பான ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்க, அல்லாஹ்வுக்காக அவர் இல்லாத இந்த இடத்துல அவரை பத்தி நாங்க பேச வேண்டாமே, அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கட்டும் என்று எத்தனை பேர் நிப்பாட்டுறோம். அவர் இருக்கிற இடத்துல அவரை பத்தி நல்லதா பேசிட்டு, அவர் இல்லாத இடத்திலே அவர் விரும்பாத விஷயங்களை யாராவது சொன்னால் கூட அப்படியா, அதுக்கப்புறம் அதான் இப்படி இன்னொரு நாள் இப்படி பண்ணார் என்று இன்னும் மெருகூட்டி இன்னும் அதிகமாக இன்னும் பெருசா பேசுவதற்கு நிறைய பேர் முனைகிறோமே தவிர, அஹ்லாக் என்பது அழகிய குணங்கள். இப்படி நான் இன்னொருவரை பற்றி பேசுவதை, நான் எப்படி நான் இல்லாத இடத்துல இன்னொருத்தர் என்னை பற்றி தப்பாக பேசுவதை நான் விரும்ப மாட்டேனோ, அதே மாதிரி இன்னொருத்தருடைய விஷயத்தை அவர் இல்லாத இடத்திலே நாங்க பேசக்கூடாது. மறுமை நாள்ல அல்லாஹ் அடியார்களை எல்லாம் விசாரிக்கக்கூடிய அந்த நாள்ல பகிரங்கமான விசாரணை, எல்லார் முன்னாடியும் வைத்துதான் கேள்வி கணக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ் ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். என்ன பாக்கியம் தெரியுமா? திரையிட்டு மனிதனுக்கு அன்றைய நாள்ல கேள்வி கணக்கில இருந்து தப்பே இல்லாது, 100க்கு 1000 வீதம் கேள்வி கணக்கு இருக்குது. நான் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறேன் என்பதில் அவனுக்கு சந்தேகமே இருக்காது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேவை என்னதாக இருக்கும் தெரியுமா? மனைவி, மக்கள், குடும்பம், ஊர் மக்கள், அடுத்த வீடு, முன்னுக்கூடி எல்லாரும் அத்தனை பேரும் இருக்க அல்லாஹ் விசாரிப்பான். இந்த விசாரணையின் போது இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வாழ்ந்துட்டு போய்த்தரலாம். நம்முடைய உண்மையான முகம் நாம மரணிக்கும் வரைக்கும் சில நேரம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். வெளியில பெரிய வணக்கசாலி, சரி, பெரிய நல்ல மனிதர், பெரிய கொடை வள்ளல், இப்படி காட்டி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா உள்ளால இவர் எப்படிப்பட்ட மனிதன் என்பது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். மறுமையில அல்லாஹ் விசாரிக்கிற நேரம் தான் எல்லாருக்கும் தெரியும், இவர் இப்படிப்பட்டவர் தானா, இவர் இப்படியா. மனைவிக்கு கூட தன் கணவனை பற்றி திட்ட தெளிவாக விளங்கக்கூடிய நாள் அந்த விசாரணை நாள். மனிதன் அங்க விரும்பக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? கேட்கிறதுல சந்தேகமே இல்லை, கேட்கத்தான் போறான். ஆனால் யாருக்கும் தெரியாம, மத்தவங்க பாத்துறாம அல்லாஹ் என்னை மறைத்து
யாருக்கும் விளங்காம கேள்வி கேட்கணுமே அப்படின்னு மனிதன் விரும்பக்கூடிய ஒரு நாள் அது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான். அவர்களுடைய ஏடுகளை தூக்கி போட்டு அல்லாஹ் ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்தி சொல்லுவான், நீ செய்த இந்த காரியம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீ செய்த இந்த காரியம் உனக்கு தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லும் போது, நான் ரப்பி, தெரியும் ரப்பே, எனக்கு தெரியும் ரப்பே, ஞாபகம் இருக்கிறது ரப்பே, அவன் பதில் சொல்லி வருவான். கடைசியில அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி வரும்போது அவனே முடிவு பண்ணி கொள்வான், என்னுடைய கதை முடிந்து விட்டது, நான் நரகவாதிதான், ஏண்ட கதை முடிஞ்சு, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு தப்பிக்க இயலாது, என்னுடைய நிலைமை மோசமானதுன்னு அவனே முடிவு செய்து கொள்வான், நான் ஒரு பாவிதான். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை அழைத்து நெருக்கி பக்கத்துல எடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, இந்த உலகத்திலே நீ செய்த இந்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேன். ஏண்டா மனிதர்களுக்கு தெரியாம நாங்க செய்யற பாவங்களை யாரும் கண்டிடக்கூடாது, அவர் பார்க்க கூடாது, இவர் பார்க்க கூடாது என்று கவனமாக இருக்கிறோம். என் ரப்பு பார்த்துட்டு இருக்கிறார் என்பதிலே எத்தனை பேர் கவனமாக இருக்கிறோம்? செய்யக்கூடாதே, ரப்புல் ஆலமீன் பார்க்கிறானே, மறுமையிலே கேட்பானே, எத்தனை பேர் அதுல கவனமா இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நீ செய்த இந்த பாவங்களை எல்லாம் நான் இந்த உலகத்திலே மறைத்தேன். இன்றைய தினம் நான் அதை மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு செல்லுவான். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், இந்த உலகத்திலே வாழும் போது இன்னொரு மனிதனுடைய குறையை, சக மனிதர்களுடைய குறைகளை மறைத்து தெரிஞ்சிருக்கும். அஹ்லாக் என்ன தெரியுமா? நாம சொல்ல வேண்டியது அந்த நபருக்கு மட்டும்தான். இப்படி ஒரு தப்ப கண்டோம், இப்படி ஒரு குறைய கண்டுட்டோம், அல்லாஹ்வுக்காக நீங்க மாத்திக்கோங்க, இது கூடாது. நாம எப்படின்னா, ஒரு மனிதத்தை குறைய கண்டுட்டோமா, நேரடியா அவரை பற்றி தெரிந்தாலும் அல்லது அதுக்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் உலகத்துக்கு எல்லாம் சொல்லிடுவோம், இவர் எப்படி தெரியுமா, இவர் எப்படி பட்டால் தெரியுமா, சொல்ல வேண்டியவற்றை சொல்லவில்லை. அப்படின்ற அர்த்தம் என்ன? எங்களுக்கு சொர்க்கம் தேவையில்லையா? மறுமையிலே அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்ற அந்த விருப்பம் இல்லையா? அடுத்தவர் நம்முடைய பாவங்களை, அவருடைய பாவங்களை நாம சுமக்க வேண்டிய நிலைமையாக இருக்கும் கடைசி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு சகோதரர்களை, அந்த அடிப்படையிலே அஹ்லாக் என்பது, நற்குணங்கள் என்பது சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு குணம். இதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்த்து வளர்ந்தவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அஹ்லாக், மற்றவர்களை மன்னிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுப்பது, இப்படி எல்லாமே நாம இன்னைக்கு ஒரு லிஸ்ட் நமக்கே நாம் எழுதி கொள்வோம். எனக்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டிய கூடாத பழக்க வழக்கங்கள் என்ன, நான் ஒரு லிஸ்ட போட்டு பார்த்தா நிறைய வரும், எனக்கே நிறைய வரும். நான் மாற்ற வேண்டியது இது எல்லாம் நான் கூடாது. அஹ்லாக் சம்பந்தமா நான் சொல்றேன். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல் முஸ்லிம் என்றாலே யார்? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வயதிஹி. யாருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அப்பதான் முஸ்லிம். இல்லாட்டி நீங்க முஸ்லிம் இல்லை. நீங்க பேசுற வார்த்தையை அடுத்தவரை நோவினைப்படுத்த போகிறது என்றால், உங்களுடைய கரங்களால் அவருக்கு இன்னைக்கு சர்வ சாதாரணமா பேஸ்புக்ல இருக்கலாம், மீடியாக்கள்ல இருக்கலாம், ஒரு சகோதரரை பற்றி, ஒரு ஆலிமை பற்றி, அல்லது ஏதோ ஒரு வகையிலே உள்ள ஒரு மனிதரை பற்றி அவருடைய தப்புகளை எல்லாம், தவறுகளை எல்லாம் பகிரங்கப்படுத்தக்கூடியத இந்த சமூகத்துல நான் கண்டுட்டு இருக்கிறோம். அஹ்லாக்கை சொல்லி தந்த மார்க்கம், அஹ்லாக்கையே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டி விட்டு போன ரசூலுல்லாஹ், அவரை பின்பற்றக்கூடிய நாம் ஒரு நாளும் அடுத்தவர்களுடைய குறையை துருவி ஆராய்வதற்கோ அதை பகிரங்கப்படுத்துவதற்கோ முனைவது என்பது சொர்க்கத்தின் மீது நமக்கு உண்மையான பற்று இல்லை என்பதைத்தான் விளங்கப்படுத்தும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் அஹ்லாக் சம்பந்தமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் வழிகாட்டி பக்குவப்படுத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன்.
ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதலோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்காக ரொம்ப தியாகம் செய்த ஒரு சஹாபி. எப்படிப்பட்ட சஹாபி என்ன மிக சுருக்கமா சொல்றேன். அவர் அதாவது கிஃபாரி குலத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து வர்றார். வரும்போதே சொல்லித்தான் அனுப்புறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் இது. சரி, அங்க முகம்மது என்ற ஒருத்தர் இருக்கிறாராம், என்னென்னமோ சொல்றாராம், குழப்புறாராம், மதம் மாறியவர். சரி, பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இவர் இங்க வந்து மக்கால வந்து கேட்கிறாங்க, முகம்மது அவர் எங்க என்ன சும்மா கேட்டதுதான். கேட்ட உடனே அவருக்கு ரத்தம் வடிகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடக்குது. சரி, அவர் வந்து காபால திரைச்சீலையில ஒளிந்து கொள்கிறார். எல்லாரும் படிச்சிருப்பீங்க அந்த வரலாறு. 30 நாட்கள் ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடிச்சு அவரு இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு எந்த அளவுக்கு பயங்கரமான காலம் என்றா, ரசூலுல்லாவுடைய பேரை சொன்னாலே அடி கிடைக்கும், முஸ்லிம் என்று சொன்னாலே கொலை பண்ற அளவுக்கு மிகவும் கட்டும் கோபத்திலே குறைஷிகள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மீட் பண்ற நேரம் சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாவை சந்திக்கணும் என்று. அவங்க சொல்றாங்க, நான் போற முன்னால நீங்க வாங்க பின்னாடி. யாராவது கண்டுட்டால் நான் குனிஞ்சு என்னுடைய செருப்பை சரி செய்யற மாதிரி இருப்பேன், நீங்க போய்த்துருங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி யாருக்கும் விளங்கிட கூடாது. இதை யோசிச்சு பார்த்தா விளங்கி எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன், எப்படிப்பட்ட மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே அவங்க இருந்தாங்க. இப்படி இருந்து அந்த சந்தர்ப்பத்திலே வைத்து ரசூலுல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் கலிமா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அவருக்கு சில உபதேசங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களோட அங்க போய் தாவா செய்யுங்க, சரி, பிறகு நீங்க சந்திங்க என்றார். இங்க மக்கால எதுவும் சொல்லக்கூடாது என்றார். அவர் சொல்றார், யார ரசூலுல்லாஹ், நான் சொல்லுவேன், இதே காபாவுக்கு அருகாமையில நான் சொல்லுவேன். சொல்லுகிறார் வைத்து பகிரங்கமாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடி கிடைக்குது, தாறுமாறாக அடி கிடைக்குது. பெரிய அளவுக்கு குறைஷிகள் தாக்குகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, இவர் கிஃபாரி குலத்தை சார்ந்தவர், நீங்க வியாபாரத்துக்கு இந்த கோத்திரத்தை தாண்டி தான் போகணும் அப்படின்னு குறைஷிகளுக்கு சொல்லி இவரை காப்பாத்தி எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் சொல்ல வேணாம்னு தானே சொன்னேன். சரி, இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு அது தேவையாக இருந்துச்சு என்றார். நான் சொல்லணும் என்று எனக்கு அது விருப்பமாக இருந்தது என்றார். எந்த அளவுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பகிரங்கப்படுத்துவதில் ஆர்வத்தோடு இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அவர்கள் உங்களை கொன்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார். அதைத்தான் யார் ரசூலுல்லாஹ் நானும் தேடுகிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்துக்காக உயிரையே தியாகம் கொடுக்கணும் என்ற அளவுக்கு இருந்த சஹாபி. ஏன்னா இவருடைய ஆரம்பத்தை சொன்னேன்டா, இவருடைய வாழ்க்கையில பின்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நேரம் இடையில சின்ன ஒரு வாய் தக்கம். இவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை தெரியுமா? இப்னு சௌதா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? கருப்பு இனம், ஒரு அடிமையா இருந்தவர், கருப்பு இனத்தை சார்ந்தவர், ஒரு கருப்பு அடிமை. அப்ப இவர் அந்த வாய் தர்க்கத்துல ஒரு இதுல சொல்லிட்டாரு, கருப்பியின் மகனே என்று சொல்லிட்டாரு. இத சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆத்திரம், கவலை, வேதனை. அவர் பேய்த்து ரசூலுல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அபூதர் அல் கிஃபாரி இப்படி சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் செய்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நேரம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, பகிரங்கமா சொன்னீங்க. சரி, நிறைய நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் இவர். இஸ்லாத்திலே சலாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் முதல்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுவார். முதல்ல சலாத்தை சொன்ன அந்த ஒரு இது அவருக்கு இருக்கிறது. சரி, இது மாதிரி பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர். எந்த அளவுக்கு என்ன, தன்னுடைய ஒரு பொருள், அவர் ரொம்ப கவனமா இருப்பாராம். தன்னுடைய ஒரு பொருள், தன்னுடைய ஒரு வேலை மற்றவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது, என் வேலையை நானே செஞ்சு கொள்ளணும்
என்பதில்லை. அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது அப்படி என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்த ஒரு சஹாபி. இந்த மாதிரி பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் இவருக்கு ரசூலுல்லாஹ், சரி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவர், பெரிய தியாகி, அந்த டைம் எல்லாம் அடிப்பட்டவர், அதனால சரி இதெல்லாம் திரும்ப சொல்லாதீங்க, அந்த மாதிரி அவரை கொஞ்சம் கூழ்படுத்தி நீங்க செஞ்சது பிழை என்பதை கண்டிக்காம சும்மா சாதாரணமா சொல்லிட்டு அப்படி விடல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்கிற ஆபாதன், அபூதர்ரே, நீங்கள் கூறிய இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஜாஹிலியத்துலதான் நீங்க என்ன இருக்கிறீங்க. அந்த ஜாஹிலியத்துக்குரிய வார்த்தை இது, மடமையின் வார்த்தை. ஒரு சகோதரர், ஒரு ஈமான் உள்ள முஸ்லிமோ இல்லையோ அந்நிய மத மாற்று மத சகோதரர்களுக்கு கூட அவர்களுடைய மதம் வேறாக இருக்கலாம், அவங்க வணங்குற கடவுள் வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் நற்குணங்கள் மூலமாக ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்ததே அஹ்லாக்கின் மூலம். நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணங்களை பார்த்து. சரி, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஜாஹிலியத்தில் இருக்கிறீங்க. ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம் எந்த அளவுக்கு அவர் தன்னை உடனே மாற்றிக்கொண்டார். அதுதான் முக்கியம். இங்க நம்ம நிறைய பயான் கேட்கிறோம், நிறைய படிக்கிறோம், கேட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்கிறோம். தப்புன்னு விளங்கினோட விட்டுறணும் என்ற சிந்தனை எத்தனை பேர் மனசுல வருகிறது. அவர் உடனே, இது ரசூலுல்லாஹ் கண்டித்து விட்டார்கள், உடனே அவர் பிலால் ரலியல்லாஹு இடத்திலே வந்து மண்ணில, பாலைவனத்து மண்ணிலே அப்படியே கீழே படுத்து சொல்றார், பிலாலே, என்னுடைய கன்னத்திலே உமது காலை வைத்து ஏறி மிதிங்க பிலால். நான் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் கண்டிச்சுட்டாங்க. நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது. தப்பு உணர்ந்துட்டார் வந்து அதுக்கு சொல்ற சுப்ஹானல்லாஹ். நாம் இன்னைக்கு யாராவது சுட்டி காட்டினா கூட இவர் பெரிய அவுலியா வந்துட்டாரு எங்களுக்கு சொல்றதுக்கு, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், இன்னும் பாவத்தை சம்பாதிக்கிறோம். ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சு யாரோ ஒருத்தர் அடையாளப்படுத்தும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்திலே வரணும். அஹ்லாக் என்பது அன்பு சகோதரர்களே சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. அந்த அடிப்படையிலே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக, அதான் நான் சொல்றேன், வெறுமனே பயான்களை கேட்டோம், மார்க்க உரைகளை கேட்டோம், அந்த இடத்தோடு விட்டுட்டு போனோம் என்று இல்லாமல் அல்லாஹ் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தருவது என்பதே மிகப்பெரிய பாக்கியம். இன்றைக்கு இந்த சபையில நான் வந்து அமர்ந்திருக்கிறேன்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அப்ப இந்த அருளை நாம் முறையாக பயன்படுத்தி முழுமையாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை அவதானித்து வாழ்க்கையிலே திட்டம் போடணும், அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும். சிந்தித்து பாருங்க, ஒரு சும்மா சாதாரணமா உங்களுக்கு பேனா எடுத்து பேப்பர் எடுத்து எழுதுறதுக்கு கூட நேரம் இல்லையா? சும்மா இந்த போனை நோண்டிட்டு இருக்கிறத, தேவையில்லாம பல விஷயங்களை ஹராத்த பாக்குறத, ஒரு யாராவது உங்களுடைய நெருக்கமான மனைவிக்கு சரி இந்த அல்லது உங்களுக்கு நீங்களே யுவர்செல்ஃப் டைப் பண்றதுக்கு மெசேஜ்ல ஒரு ஆப்ஷன் இருக்குமா வாட்ஸ்அப்ல, ஏதோ ஒன்றுல போயிட்டு நீங்க சும்மா போற வார வழியில வாகனத்துல பயணம் செய்யும் போது கூட கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைம்ல கூட என்னிடத்திலே இருக்கக்கூடிய நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன? நான் கோபப்பட்டது அதிகம், அடுத்தவர்களோட மனசு புண்படும்படி நடக்கிறது அதிகம், விட்டு கொடுக்கிற தன்மை போதாது. சரி, இந்த மாதிரி அடுத்தவர்களை குறை கூறுகிற தன்மை, புறம் பேசுகிற தன்மை, இதெல்லாம் மாத்திக்கொள்ளணும். உறவினர்களோட நடந்து கொள்ற தன்மை, சுபஹானல்லாஹ், அதெல்லாம் தனித்தனி தலைப்பு. உறவினர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, அயலவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடப்பது, பெற்றோர்களோடு எந்த முறையிலே அனுசரித்து விட்டு கொடுத்து எல்லாத்தையும் சரியாக அவர்களோடு நல்ல முறையிலே பேணி நடப்பது, இப்படி ஒட்டுமொத்தமாக என்னிடத்திலே உள்ள குறைகள் என்ன, நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னன்னு நாம் நமக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம் அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். இந்த மாதத்தை நாம் அடைந்தால் எந்த அளவுக்கு அமல் இபாதத், தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுறது, அதுல எல்லாம் நாங்க நிறைய முயற்சி எடுப்போமோ, அதே மாதிரி இந்த வருஷம் நாங்க நிறைய அல்லாஹ் தர்றதே இந்த மாதத்தை நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான், சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு தான். இந்த தடவை நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளணும். எந்த அளவுக்கு தொழுகைகள்ல கவனமாக இருக்கிறோமோ, அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுல அதிகமாக கவனம் எடுக்கிறோமோ, அதே மாதிரியே நம்முடைய குணநலன்களை மாற்றிக்கொள்வதில்
தப்பான குணங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியா மாற்ற முடியாது. சரி, ஒவ்வொன்றாக படிப்படியாக நான் இதுல இருந்து இப்ப வெளியே வரணும், இதுல இருந்து இப்ப வெளியே வரணும் என்று திட்டம் போட்டு ஒவ்வொரு தீய குணங்களாக அடையாளம் கண்டு நம்முடைய உஸ்தாதுமார்கள் இருந்தால், பெற்றோர்கள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், உறவினர்கள், நண்பர்கள், எல்லா இடத்திலையும் நம்மை பற்றி வெட்கப்படக்கூடாது. ஏன்னா இது சுவர்க்கத்துக்குரிய செயல். நீங்க நாம சில பண்புகள் இருக்கும் நமக்கு விளங்காது. இன்னொருத்தர் சொல்லும் போது அடே அப்படிதானா, உண்மைதான், நான் இதை கொஞ்சம் மாத்திக்கொண்டா நல்லா இருக்கும் அப்படி என்று தோணும். சில வேளை நாம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான எங்களுக்கு தோணாது. இன்னொருத்தர் அதை அடையாளப்படுத்தும் போது அது புரியும். அப்படி கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை எல்லாம் நமக்கு தரணும். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த ரமலானை சரிவர பயன்படுத்தக்கூடியவர்களாக அகலாக்கூடிய விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி ஏனைய இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல் இபாதத்துகளையும் சரி சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்க மாறணும். மிகவும் குறிப்பான விஷயம் என்னென்றால், நீங்க என்னதான் இரவு முழுக்க தொழுது துவா கேட்டு முழு குர்ஆனையும் 10 தடவை இந்த ரமலான்ல ஓதி முடித்து விட்டாலும் இன்னொரு மனிதனுடைய விஷயத்திலே சரியாக நாங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால், லைலத்துல் கத்ர் முழுக்க முழுக்க நின்று வணங்கி அழுது தொழுது பிரார்த்தனை செய்து சரி இஸ்திக்ஃபார் செஞ்சு எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க போறது எதை? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள விடயங்களை தான். அயல் வீட்டுல உள்ள நம்முடைய பக்கத்து வீட்டுல உள்ளவருக்கு கொஞ்சம் நாங்கள் கத்திட்டோம் என்றால், சரி அவரை கடிஞ்சு கொண்டோம் என்றால், மனசு நோகும்படி பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், இன்னொரு முஸ்லிமா இருக்கலாம், அவங்களோட மனசு கஷ்டப்படும்படி நடந்து கொண்டோம் என்றால் நான் அவர்களுக்கு செய்த அந்த அநியாயமும் தப்போ அவர்களாக மன்னிக்கும் வரைக்கும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போறதில்லை. அப்ப நாங்க எவ்வளவு தூரத்துக்கு கவனமா இருக்கணும். நான் செய்யற இந்த விஷயம் இன்னொருத்தரோட பேசும் போது எவ்வளவு கவனமா சிந்திச்சு பேசணும். இந்த வார்த்தைகளால் இந்த விஷயங்களால் நான் நரகத்துக்கு போய்விடக் கூடாது அப்படின்னு. சோ அந்த அடிப்படையிலே அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை அஹ்லாக்கை முக்கியத்துவப்படுத்தி என்னால எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், குடும்பத்தவர்களாக இருக்கலாம், முடியுமான வரைக்கும் குறிப்பாக ஏழைகளோடு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலான் மாறணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அதுவும் அஹ்லாக்ல மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் ஏழைகளை கண்டு கொள்வதில்லை, அனாதைகளை நேசிப்பதில்லை, அதை பத்தின சிந்தனை இல்லை. நிறைய தொழுகிறோம், ரமலான்ல ரசூலுல்லாஹ் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்தார்கள் என்று படித்திருக்கிறோம். அஹ்லாக்குள்ள அடுத்த கஷ்டமான ஏழைகளை சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு முடியுமான வரைக்கும் உதவிகளை கொடுப்பது. சரி, நான் அடிக்கடி என்னுடைய அண்மையில நடந்த எல்லா உரைகளையும் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது ரமலான் மாதம் நெருங்கும் போது நாங்க நிறைய அமல் இபாதத் செய்யறதுக்கு முடிவெடுத்து வைத்திருப்போம். ரமலானுடைய முதல் 5-10 நாளைக்கு பின்னாடி நிறைய சதகாக்கள் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். உலருணவு பொதிகள், ஈச்சம்பழம் பெக்கட்டுகள், அரிசி பருப்பு, அது இதுன்னு நிறைய கொடுப்போம். சரியா? இதுல நாங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, பெரும்பாலும் சமூகத்தோடு நிறைய பழகுகின்ற அடிப்படையில நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, நிறைய கிடைக்குது எங்களுக்கு. எப்ப தெரியுமா? எல்லாமே கடைசியில, ரமலான்ட கடைசியில. ஏனென்றால் கொடுக்கிறவர்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ரமலான்ல குறைந்தது ஒரு 5 நாளாவது முடிஞ்ச பின்னாடி, 6, 7, 8, 9 நாள், 10 நாளைக்கு பிறகு நிறைய ஊடுகள்ல நிறைய சாமனம் அதிகமாக இருக்கும், தேவைக்கும் கூட இருக்கும், அப்படி இருக்குது. ஆனால் ரமலானுடைய முதல் 4 நாள் 3 நாள ஏழை குடும்பங்கள், கஷ்டப்படுறவர்கள் எப்படி கழிக்கிறார்கள் என்று கொஞ்சம் தேடி பார்க்கிற நேரத்துல, சரி அவர்களோடு போய் சந்தித்து பேசி பார்க்கிற நேரத்திலே சில வீடுகள் இருக்கும் ஈச்சப்பழம் கூட முதலாவது இஃப்தாருக்கு இருக்காது. வல்லாஹி அப்படி எத்தனையோ குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ரமலானுடைய 6-7 நாளைக்கு பிறகு விக்கிற அளவுக்கு ஈச்சப்பழம் பேக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா 3 நோன்பு தண்ணியோட எதை குடிச்சு எதை சாப்பிட்டு நோன்பு திறக்குதுன்னு தெரியாம இருந்தோம்.
அதனால கொடுப்பவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சேவை. இதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்து நம்மால் முடிந்த அளவுக்கு ஆரம்ப பகுதியிலே, ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலே ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு நம்முடைய தர்மங்களை, சதகாக்களை போய் சேர்த்துட்டோம் என்றால் நம்மை போலவே அவர்களும் ஆரம்பத்திலிருந்தே சந்தோஷமாக சஹரையும் இஃப்தாரையும் செய்யக்கூடிய அந்த ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் அதிலே நமக்கு மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்குவோம். அந்த ஏழைகளுடைய துஆக்கள் தாராளமாக நமக்கு வந்து சேரும். யோசிச்சு பாருங்க, 10 பேர் ஒரே டைம்ல கொடுக்கிற நேரம் துவா செய்யற வீதம் ரொம்ப குறைவு. எல்லாருக்கும் சேர்த்து சும்மா ஒரு துவா. ஆனா யாருமே உதவி செய்யாத இடத்துல, யாருமே இல்லாத இடத்துல ஒரே ஒருத்தர் வந்து கை கொடுக்கிறான்னு வைங்க, அவருக்காக மட்டும் தனியாக ஸ்பெஷலாக என்ன செய்யப்படும்? துவா செய்யப்படும். அந்த அடிப்படையிலே நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் ஏழைகளை அனுசரித்து, ஏன்னா அல்லாஹ் வந்து குர்ஆன் சொல்லி காட்டுறான், நன்மைகள் என்பது அதிகம் தேவை சொர்க்கத்துக்கு. மறுமை தீர்ப்பு நாளை பொய்யாக்குறவர்கள் யார் என்று நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான், ஐத்தல்லதி யுகதிபு பிஹி. யாரா? அல்லாஹ் சொல்றான், தீர்ப்பு நாளை பொய்யாக்குறவர்கள். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை விரட்டுபவர்கள். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கிறதுக்கு கூட தூண்டுறதில்லை. இவர்கள் யாரை? மறுமையை பொய்யாக்குகிறார்களாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஏழைகளை அனுசரித்து அஹ்லாக்கோட, பண்பாடுகளோட கொடுக்கிற நேரத்தில் மனது நோகடிச்சிடாம, அதை நான் சேர்த்து சொல்றேன். அஹ்லாக்கோட சம்பந்தம் என்பதால் சில பேர் கொடுத்து விட்டு இதெல்லாம் எங்களுக்கு சும்மா கிடைக்கல, சரி அந்த மாதிரி பார்த்து பாவீங்க. அந்த மாதிரி எடுக்கிறவர்கள் சந்தோஷமாக எடுக்கணும், எடுக்கிறவர்கள் மனநிறைவோடு துஆ செய்து எடுக்கணும், சரி. ஆனா இது எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி உங்களுக்காக வேண்டி கொண்டாந்து தெரியுமா, வீணாக்கிறாம பாவீங்க. அந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா நீங்க அல்லாஹ் கிட்ட நன்மை எதிர்பார்த்து கொடுக்குறீங்களா? ரப்பு கூலியை தருவான். அவர்களுக்கு சந்தோஷமாக கொடுங்கள், அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி மனசு சந்தோஷப்படும்படி, அவர்களுடைய துஆக்கள் கிடைக்கிறபடியாக அஹ்லாக்கான முறையிலே, நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். 5 மணி வரையும் பேச சொன்னாங்க. கொஞ்சம் சுகையிடம் நான் சொன்னேன் பாய்ஸ் மூல கிட்ட, இந்த கொஞ்சம் சுகையிடமாக இருக்குது. ஷேக் அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையிலே சொன்ன இந்த விடயங்களை ஆழமாக மனதிலே பதிந்து கொண்டு, மாற்றம் தான் வாழ்க்கையிலே முக்கியம், கேட்டுவிட்டு போவதை தவிர. அதே போல இப்ப ரமலானை அமல்களால திட்டமிடுவோம் என்ற ஒரு அழகான தலைப்புல மிக முக்கியமான ஒரு உரை ஷேக் நியாஸ் சிராஜி அவர்கள் மூலமாக நடைபெற இருக்கிறது. இந்த உரையை முழுமையாக கேட்டு அதன்படி ரமலானை அழகிய முறையிலே திட்டமிட்டு இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தர வேண்டும். அந்த ரமலானை அமல்களால் அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.